சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெசிபியில் இன்னைக்கு 4ஆம் நாள் தேங்காய் அரைக்காம காலிஃப்ளவர் குருமா செய்யலாமா? கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் 2 கைப்பிடி வெங்காயம் 1 நிமிஷம் வதக்கி விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுருங்க. 12 சின்ன சைஸ் தக்காளியை மைய அரைச்சி 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடுங்க. 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 300 கிராம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் 5 நிமிஷம் போட்டு எடுத்ததை இதில் சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி நல்லா கலந்து விட்டு 5லேருந்து 8 நிமிஷம் வேகட்டும். 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு கிரேவி ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.